இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, தூய ஆவியாரின் குடியிருப்பை உணர்ந்து கொள். அந்த தூய ஆவியானவரை உணர்ந்து கொள்ளுகிற பொழுதுதான் அவர் நிறைவின் பாதையிலே உங்களை வழிநடத்துவார், உண்மைக்கேற்ற அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத் தருவார் என்ற மேன்மை என்று உணர்த்தப்படுகிறது. அப்ப தூய ஆவியானவரின் குடியிருப்பை நமது வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ளுகிற பொழுதுதான் நன்மைகளின் யதார்த்தங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த நன்மைகளின் ஊற்றை அறிந்து கொள்ள மனிதர்களாக நாம் வாழ முடியும் என்ற மேன்மை என்று சொல்லித் தரப்படுகிறது. வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளலாம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, பொதுவாக பிறர் சொல்வதை கேட்டு அதில் உண்மை இருக்கிறது என்று பழக்கப்பட்டவர்கள் நாம் ஒரு விஷயத்தை புத்தகத்தில் படித்தோ, தொலைக்காட்சியில் பார்த்தோ, இணையதளத்தில் தேடல் செய்தோ அதை உண்மை என்று நம்பி வாழ்க்கையை நகர்த்துகிறோம். நாம் காதால் கேட்ட விஷயமானாலும் பார்த்த செயல்களானாலும் அது முழுமையான உண்மை என்ற முடிவுக்கு வந்துவிட முடியாது. எதுவுமே ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியாது. காரணம், ஒரு விஷயம் உண்மை என்று சொல்வதற்கு திரும்ப திரும்ப மனித ஆற்றலை தான் சார்ந்திருக்கிறோம். இந்த மனித ஆற்றல் நம்மை திசை திருப்பும் வாய்ப்புகளும் உண்டு. நம்ம சில நேரத்துல பாதை தவறவும் நமது சிந்தனைகளை வித்தியாசப்படுத்தவும் மனித ஆற்றலுக்கு உண்டு. 10 பேர் ஒரே கருத்தை சொன்னார்கள் என்பதற்காக அந்த செயல் உண்மை என்று சொல்லிவிட முடியாது. பொய்மை உண்மையாக திரித்து சொல்லும் விந்தையையும், உண்மையை பொய் என்று மாற்றுகின்ற யுக்தியையும் மனிதர்கள் ஏராளம் உண்டு. ஆகவே இந்த கலவை நிலையில் உண்மையை சலித்தெடுக்கும் ஆற்றல் இந்த மனித அறிவுக்கு குறைவே என்று சொல்ல வேண்டும். ஆமாங்க, நம்மளால உடனே எதையும் தேர்ந்து தெளிந்து உணர்ந்து கொள்ள முடியாது. இதற்கெல்லாம் ஒரு ஆற்றல் நமக்கு தேவை. மனித ஆற்றல் என்றுமே நம்மை ஒரு நிறைவின் பாதையிலே அழைத்து செல்வதில்லை என்ற ஒரு உண்மை என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. இந்த ஒரு பின்னணியில் தான் மனித ஆற்றலை கடந்த ஒரு சக்தியின் ஆற்றலை சார்ந்து உண்மையை உணர வேண்டி இருக்கிறது. அந்த சக்தி தான் கடவுளின் ஆவியான் தூய ஆவியானவர். உண்மைக்கு சொந்தக்காரர், அகிலத்தை படைத்த கடவுளின் ஆவியானவர். ஆகவே அந்த உண்மைக்கு அவரது ஆவியை சாட்சியாக விளங்க முடியும். அந்த ஆவி நம்மில் குடிகொள்ளும் போது நாமும் நம் மனித ஆற்றலை சாராமல் தூய ஆவியாரின் உணர்தலை பெற்று முழு உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் என்பது தான் உணர்த்தப்படுகிறது. எனவே இன்றைய நற்செய்தியில் இயேசு உரைக்கிறார், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். யோவான் 16:13 சொல்லுவது போல இயேசுவின் இந்த வார்த்தைகளில் நாம் நம்பிக்கை வைத்து நமது திருமுழுக்கின் போது நாம் கொடையாக கொடுக்கப்பட்ட தூய ஆவியாரின் குடியிருப்பை நம்மில் நன்கு உணர்ந்து அவரது ஆற்றலை நம்மில் பெருக செய்து வாழ்வதற்கு அன்றாட ஜெபம் மிகவும் அவசியம். அன்புமிக்கவர்களே, ஜெபத்தின் சூழலில் தான் தூய ஆவியானவரின் உணர்தல்கள் செவி கொடுக்க முடியும். நம்மை வந்தடைகின்ற பல செய்திகளின் உண்மைத்தன்மையை தூய ஆவியானவரின் உணரும் வல்லமை என்பது சாதாரண ஒன்றல்ல. அப்ப தூய ஆவியின் துணை கொண்டுதான் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்கள், ஜெபிக்க தெரிந்தவன் கடவுளை ஆளுகை செய்கிறான் என்பது போல அந்த ஜெபத்தின் தன்மை தான் ஆவியின் வன்மை அறிந்து கொள்ள முடிகிறது என்று உணர்த்தப்படுகிறது. அதை உணர்வதற்கு உள்ளார்ந்த அமைதி அவசியம். அந்த அமைதியை ஜெபமே தரவல்லது. ஆகவே தூய ஆவியாரின் இயக்கத்திற்கு இடம் கொடுக்க நம் ஜெப வாழ்வை மிகுதியாக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஜெபிக்க தெரிந்தவன் கடவுளின் ஆளுகையையும் கடவுளின் வல்லமையும் உணர்ந்து கொள்கிறான். எனவே நமது வாழ்க்கையிலே ஜெபத்தன்மை எப்படி இருக்கிறது? குடும்ப உறவில் குடும்பமாக எப்படி ஜெபிக்கிறோம்? இந்த குடும்பமாக ஜெபிக்கவும் தூய ஆவியான துணை வேண்டும். எனவே உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இருந்தாலும் ஜெபத்தின் தன்மையை நிலைத்திருந்து உங்களுக்குள் தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்க வழிவகை செய்யுங்கள். ஆசீர் உங்களுக்கு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, தூய ஆவியானவரின் குடியிருப்பை எங்கள் உள்ளத்திலும் குடும்பத்திலும் எண்ணத்திலும் சிந்தனையிலும் உணர நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபத்தின் ஆளுமை தன்மை உணர்ந்து கொண்டு ஜெப ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் அல்லாஹ்.